எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க. நேற்றோட மார்க்கெட்டில் நம்மளோட லெவல்ஸ் வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை சார். எதுவும் பிரேக் பண்ணல, ஒர்க் ஆகலை. இன்னத்தோட லெவல் சார், நிஃப்டி அப் ட்ரெண்டு 26,145 பிரேக் பண்ண அப் சைடு, 25,510 பிரேக் பண்ண டவுன் சைடு. நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 25,727.55. பேங்க் நிஃப்டி 61,345 பிரேக் பண்ண அப் சைடு, 59,360 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆனது 60,041.30. சென்செக்ஸு 85,245 பிரேக் பண்ண அப் சைடு, 83,255 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 83,739.13. இது இன்னத்தோட லெவல் சார். இந்த லெவல் பிரேக் ஆனால் அடுத்த கண்டிப்பாக வந்து டார்கெட் அச்சீவ் ஆகும் சார். அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டியதில்லை. பட் இதுக்கு இடையில் இந்த ரெண்டு லெவலும் பிரேக் ஆகாமல் ட்ரேட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து நான் இன்னொரு லெவல் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். அது வந்து என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது, டைம் இல்லை. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், அந்த வாட்ஸ்அப்பில் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் சார். பட் அந்த செகண்ட் மார்க்கெட் லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற லெவல்ஸுக்கு வந்து சார்ஜபிள் சார். சார்ஜபிள் பண்ணுறவங்க ரெடியாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சார். நான் வந்து என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். இல்லை இதே லெவலில் பிரேக் ஆகுதுன்னா ஓகே சார், ஒன்றும் இஷ்யூ இல்லை. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்குது. ரெண்டு லெவல் பிரேக் ஆகிற மாதிரி தெரியல. ட்ரெண்டு வந்து அது ஒரு மாதிரி தான் சார் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ட்ரேடு வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சார். என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் அவ்வளோ டவுன் ஆச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மண்டே ஒரு குறிப்பிட்ட லெவலில் மூவ்மெண்ட் ஆச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஒரு வார்டு மேலே போயிடுச்சு. நிறையா அதாவது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மேலே போயிட்டு திரும்ப மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. மார்க்கெட்டு இன்னும் வந்து ஸ்டடியான பொசிஷனில், அதாவது பட்ஜெட்டோட நிலவரம் பார்த்திங்கன்னா எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ங்கிறதே இன்னும் ட்ரெண்டு கரெக்டாக கிளியர் ஆகாதனால மார்க்கெட்டு என்ன ஒரு இதில் போக தெரியாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் சார். ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைமிங்கில் ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் அது நீங்கள் ஒரு செகண்டு என்னென்னு அனலைஸ் பண்ணுறதுக்குள்ள மார்க்கெட்டு வந்து ஆப்போசிட் ஆயிரு. உங்களோட கேபிட்டலுக்கு வந்து ரொம்ப சிரமத்தை கொடுத்துரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடு வந்து ரொம்ப ஈஸி தான் சார், இல்லைன்னு சொல்ல. பட் அது கரெக்டான முறையில் போகலை அப்படின்னா உங்களோட கேபிட்டல் காலியாயிரு, ப்ளஸ் நீங்களும் எக்ஸிட் ஆக வேண்டியதாக போயிரு. ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் சார். மார்க்கெட் எங்கேயும் போக போகிறதில்ல. ட்ரெண்டு கிளியர் இல்லைன்னா ஒரு நாள் ட்ரேடே பண்ணாதீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு ட்ரேடு பண்ணியே ஆகணும், ப்ராஃபிட் புக் பண்ணியே ஆகணுங்கிற மைண்ட் செட்டில் தயவுசெய்து உள்ளே வராதிங்க. கேபிட்டல் லாஸ் ஆகாமல் வச்சுருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வாங்க. என்னென்னா நம்ம ஒரு ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணாட்டிங்க கூட அட்லீஸ்ட் கேபிட்டல் வந்து ஹோல்ட் பண்ணாலே பெரிய விஷயம் சார். மார்க்கெட் 20 நாள் ட்ரேட் இருக்குது, 20 நாள் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிட்டுனா லாஸ் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். நீங்கள் ப்ராஃபிட் இன்றைக்கி புக் பண்ணலைன்னா கூட லாஸ் இல்லாமல் சேஃபாக போகிறது பெஸ்ட் சார். ஏதாவது ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு லாஸில் புக் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபீல் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம ட்ரேடே எடுத்துகிட்டு வேண்டாம், அந்த ஒரு ஃபீலிங் வந்து க்ரியேட் பண்ணிக்காதீங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் சார். ஏதாவது ரீசனான கிளாரிஃபிகேஷன் தான் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் இல்லை வாய்ஸ் மட்டும் அனுப்புங்க சார், கால் பண்ண வேண்டாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். நாளைக்கு இதே டைம் மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ.